நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். சர்ஃபெக்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி அழுக்கு ரிமூவ் பண்ணுது, அதனோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவில் பார்க்கலாங்க. நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது வெறுமனே வாட்டர் வச்சு வாஷ் பண்ண மாட்டோம். ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்போ இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடரோ யூஸ் படுத்துவோம். அதே மாதிரி குளிக்கும்போது வெறும் வாட்டரில் குளிக்க மாட்டோம். சோப்போ ஷாம்போ பயன்படுத்துவோம். தலை துடைக்கும் போதும் ஒரு ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் பயன்படுத்துவோம். டிஷ் வாஷ் பண்ணும்போதும் ஒரு டிஷ் வாஷ் ஜெல்லோ இல்லை டிஷ் வாஷ் பாலோ நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே சர்ஃபெக்டன்ஸ் இருக்குங்க. இந்த சர்ஃபெக்டன்ஸ் தான் அழுக்கு ரிமூவ் பண்ணுது. வெறும் வாட்டரை வச்சு நம்ம பண்ணோம்னா அழுக்கு போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் என்னங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். க்ளீனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமான கான்செப்டுங்க இது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த க்ளீனிங் இண்டஸ்ட்ரியோட ஒர்க், அதாவது மேக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போதும் இல்லை அந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போதும் நம்மளோட ஒர்க்கு இன்னும் பெட்டராக ஸ்மார்ட்டாக இருக்குங்க. சர்ஃபெக்டன்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. ஆசிட் ஸ்லரி, SLES, SLS பவுடர், பென்சால்கோனியம் குளோரைடு, CAPB, CDEA, ஆல்ஃபாக்ஸ் 200, ப்ரோப்ளைன் கிளைக்கால், இதெல்லாம் நம்ம காமனாக பயன்படுத்துகிற சர்ஃபெக்டன்ஸ். ஒவ்வொரு சர்ஃபெக்டண்ட்டுக்கும் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, ஒரு கெமிக்கல் நேச்சர் இருக்கும். ஆனால் எல்லா சர்ஃபெக்டன்ஸுக்கும் காமனான ஒரு அமைப்பு இருக்கும். அது என்ன அமைப்புனா, ஒரு தலைப்பகுதி இருக்கும், ஒரு வால் பகுதி இருக்கும். தலைப்பகுதி சின்னதாக இருக்கும், இந்த வால் பகுதி ரொம்ப நீளமாக இருக்கும். இந்த அமைப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தலைப்பகுதி தண்ணீரை விரும்பக்கூடிய பகுதி, வால் பகுதி தண்ணீரை வெறுக்கக்கூடிய பகுதி. இதுதாங்க சர்ஃபெக்டன்ஸோட அமைப்பு. சர்ஃபெக்டன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கவே தான் அது அழுக்கு ரிமூவ் பண்ணுதுங்க. அந்த மெக்கானிசம் எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சர்ஃபெக்டன்ஸு கூகுள் இமேஜில் பார்க்கும்பொழுது வேறு இமேஜஸ் கிடைக்குங்க. ஆனால் எல்லா இமேஜஸ்லையுமே ஒரு தலைப்பகுதி, ஒரு வால் பகுதி இருக்கும். மெக்கானிசம் போகிறதுக்கு முன்னாடி சர்ஃபெக்டன்ஸை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு சர்ஃபெக்டன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தலைப்பகுதி இருக்கும். சில சர்ஃபெக்டன்ஸுக்கு தலைப்பகுதியில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், சில சர்ஃபெக்டன்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், சில சர்ஃபெக்டன்ஸுக்கு 2 சார்ஜுமே இருக்கும், சில சர்ஃபெக்டன்ஸுக்கு 2 சார்ஜுமே இருக்காது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்பொழுது காலரில் இருக்கிற அழுக்கு வெறும் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணால் போகாது. ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ ஒரு சோப்போ போடும்போது அந்த காலரில் இருக்க அழுக்கு போயிடும். நம்ம சோப்பை பயன்படுத்தும் பொழுது சர்ஃபெக்டன்ஸ் வாட்டருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கு தெரியும், மேக்னெட்டில் 2 போல் இருக்கும். சேம் போல் எப்போவும் கிட்ட வராது, விலகி ஓடிடும். ஆப்போசிட் போல் நெருங்கி வரும். இதே மெக்கானிசம் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறாங்க. காலரில் நிறைய அழுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் அழுக்கு மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாங்க. அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சின்ன உருளை மாதிரி இருக்கும், ஸ்பியர். இந்த ஸ்பியர் வாட்டரில் கரையாது, இதுக்கும் வாட்டருக்கும் ரிப்பல் ஆகும். இப்போ நம்ம இமேஜின் பண்ணலாங்க, வாஷிங் மிஷினில் எல்லாம் ஒன்றா வந்துடுச்சு. அதாவது வாட்டர், அழுக்கு, சர்ஃபெக்டன்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கும்? சர்ஃபெக்டன்ஸோட தலைப்பகுதி சிறிய பகுதி, வால் பகுதி ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த வால் பகுதி தண்ணீரை வெறுக்கும் தன்மையுடையது. இந்த வால் பகுதி தண்ணீரை வெறுக்கக்கூடிய பகுதின்றது மட்டும் இல்லாமல் ஆயில் பகுதியை, ஆயில் பார்ட்டிகல்ஸை விரும்பக்கூடிய பகுதி. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, தண்ணீரை விட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணாது. எங்கே போகும்னா, எங்கே ஆயில் பார்ட்டிக்கல் இருக்கோ அதை நோக்கி போயிடும். ஸோ ஆயில் சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுங்க. ஆயில் சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே சர்ஃபெக்டன்ஸோட வால் பகுதி உள்ளே போயிடும், தலைப்பகுதி மட்டும் வெளியில் இருக்கும். இது 2 டைமென்ஷனல் இமேஜ். இதை நம்ம 3Dயில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இது அதனோட பாதி அமைப்புங்க, கிராஸ் ஸ்ட்ரக்சர். இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஆயில் பார்ட்டிகல்ஸ்
சர்ஃபாக்டன்ஸோட வால் பகுதி அதை பெனிட்ரேட் பண்ணியிருக்கு, தலைப்பகுதி வெளியில் இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அதில் ஆயில் பார்ட்டிகளே கண்ணுக்கு தெரியல, ஆயில் பார்ட்டிகளே தெரியாது. மேலே இருக்கிறது ஃபுல்லாக சிறிய தலைப்பகுதி தான். தலைப்பகுதி தண்ணீரை விரும்பக்கூடிய பகுதி, தண்ணீரில் கரையக்கூடிய பகுதி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணும்போது அந்த அழுக்கு வெளியில் போயிடும், ரின்ஸ் வாட்டரில் வெளியில் போயிடும். இதுதாங்க சர்ஃபாக்டன்ஸோட மெக்கானிசம். ஒவ்வொரு அழுக்குமே ஒரு சிறிய உருளை மாதிரி தாங்க இருக்கும். ஒவ்வொரு அழுக்குலேயுமே இந்த மாதிரி மெக்கானிசம் நடந்துகிட்ருக்குங்க. இது ஆயிலோட சர்ஃபேஸ்க்கும் வாட்டரோட சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இது ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுங்க. சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ், அதை தான் நம்ம ஷார்ட்டாக சர்ஃபாக்டன்ஸ்னு சொல்கிறோம்.